ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேத்துக்கு மீன் வறுக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனில் இருக்கிற மசாலா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அது கொஞ்சமாக தான் பிடிச்சிருக்கும். அந்த மசாலா வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே தோசைக்கல்ல ஒட்டிரும். இல்லைனா நம்ம போடுற அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். ஆனால் அந்த மாதிரி பிரிஞ்சு வராமல், அதே சமயத்தில் ரொம்பவே ஒரு தூக்கலான டேஸ்ட்டில் மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த மசாலா வேணாலும் போடலாம். ஆனால் அதில் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மீன் ரெசிபி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த வறுவலில் நீங்கள் வறுத்து வைக்க காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவிட்டு நம்ம அந்த கழுவின தண்ணியை ஃபுல்லாக வந்துட்டு வடிய வச்சிடணும். ஒரு ஜல்லடையில் போட்டு வடிய வச்சிடணும். அப்படியே அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சா தான் நம்ம போடுற மசாலா வந்துட்டு நல்லா திக்காக இருக்கும். இல்லைனா அந்த தண்ணி சேர்ந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு மத்தி மீன் வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா இதில் கலர் ஆட் பண்ண போகிறதில்ல. வேணும்னா நீங்கள் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணியிருப்போம். மிளகு ஆட் பண்ணால் தான் மீன் வறுவலுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நீங்கள் உப்போட டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது. அப்போது உங்களுக்கு அந்த மீனோட டேஸ்ட்டு தெரியாமலே போயிடும். கொஞ்சமாக, அதாவது ஒரு 3 ஸ்பூன், நான் பார்த்திங்கன்னா குட்டி ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூனை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். அடுத்ததான் நான் சொன்ன அந்த ஒரு முக்கியமான பொருள் இதுதான் புளியை பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த திக்கான பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்திட்டு கலந்து விட்டுறணும். அப்போ தான் நமக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி உதிராமல் வரும். இதுவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீன் வறுவலுக்கு லெமனை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் லெமன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மசாலா வந்துட்டு பிரிஞ்சு வரும். ஸோ எப்போவுமே லெமனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் மேலாக புளியை வேணால் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மசாலாவோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புளியை நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு மசாலா துளி கூட உதிராது. நீங்கள் மீனுக்கு எந்த மசாலா சேர்த்திங்கனாலும் சரி, அதோட கொஞ்சமாக வந்துட்டு இந்த புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணாலும் சேர்த்திக்கலாம், இல்லை கம்மியாக வேணாலும் புளியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே தூக்கலாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த மீனை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் கடாயில் அதிகமாக எண்ணெய் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எண்ணெய் நமக்கு ரொம்பவே கம்மியாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ நான் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். இந்த எண்ணெயிலேயே நம்ம எல்லா மீனுமே வறுத்து எடுத்துடலாம். அந்த அளவுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா எண்ணெயை இழுக்காது, நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கிறனால. இப்போது மீன் வறுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு துளி கூட நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனோட மசாலா இந்த எண்ணெயில் பிரியாது. ஒரு பக்கம் வறுப்பட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன் பாருங்கள். அந்த மசாலா கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் மீன் இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் அப்படியே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோமோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அடுத்த முறை மீன் வறுவல் செய்யும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் மீனை வறுத்த பாருங்கள். கண்டிப்பாக மசாலா கொஞ்சம் கூட உதிராது. அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தூக்கலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.